ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் வைத்து ஒரு குழிப்பணியாரம். அவல் குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் ஒரு கப்பு மெலிதாக இருக்கக்கூடிய சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணலாம். அரை கப்பு தயிர், 1/4 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஒயிட் ரவை இருக்கு இல்லையா, பாம்பே ரவைன்னு சொல்லணும், அந்த ரவை கூட எடுத்துக்கலாம். 1/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் இந்த அவலை சேர்த்துடலாம். இதை தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம். நல்லா கழுவிட்டேன், தண்ணி நல்லா ஈர்த்துட்டேன். இப்போ இந்த தயிர் இதிலோட கலந்துடுறேன். இந்த கோதுமை ரவை இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். இதை கோதுமை ரவைங்கிறதுனால நான் இதில் கலக்கிறேன். நீங்கள் பாம்பே ரவைன்னா நீங்கள் அப்புறமா கூட கலந்துக்கலாம். இதில் தயிர் எடுத்த கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த கோதுமை ரவை அவல் ரெண்டுமே இந்த தயிரில் நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக. ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம இதோட கடலை மாவு சேர்த்துடலாம், அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அந்த மிக்சி கழுவி நான் ஊற்றுக்கிறேன். மொத்தமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கலந்து விட்டுட்டு. ரொம்பவும் மாவு தனியாக இருக்கக்கூடாது, மாவு கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். இதில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் இன்றைக்கி சேர்க்கலை, நீங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் இதோட கலந்துடலாம். இது மாதிரி இந்த கேரட் துருவலையும் நான் இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நீங்கள் வேறு விருப்பப்பட்ட காய்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்துக்கலாம், முட்டைக்கோசு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேங்க, நல்லா வாசமாக இருக்கும்.
நான் இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டி ஒன்று போட்டிருக்கேன். இந்த தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, இந்த இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கலவையை மாவில் கொட்டிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பணியாரங்களில் ஊற்றிட வேண்டியதுதான். அடுப்பில் பணியாரக்கல் போட்டிருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் சைட்லேயே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஊற்றுங்க. நடுவில் முதலே ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும். வேகட்டும். வெந்தவொடனே காமிக்கிறேன். நல்லா வெந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்த பக்கம் வேகட்டும். வெந்த பிறகு காமிக்கிறேன். இந்த பக்கம் வந்துச்சு பாருங்க. எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. பணியாரம் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய அவல் பணியாரம் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு டிஃபன் ஐட்டம் வந்து டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதோட சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சு நம்ம வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க.